1.5 மாசம் முன்னாடி தினகரன் டெல்லி போயிட்டு வந்து ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக வரணும், எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி, இல்ல அந்த அப்படி வர மறுக்கிற எடப்பாடியை தள்ளி வைத்து விட்டு மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிமுக அழைச்சிட்டு வந்தாலும் சரின்னு ஒரு புள்ளி வச்சார். அப்பவே நான் சந்தேகத்தோட தான் பார்த்தேன். அங்க போய் யாரை பார்த்தாரோ என்ன பேசுவாரோ நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கருத்து புறக்கணிக்க முடியாத கருத்து. டெல்லி போயிட்டு வந்தாலே இங்க ஒரு விஷயம் இருக்குன்னு தான் அர்த்தம். அது ஸ்டாலின் போயிட்டு வந்தாலும் சரி, உதயநிதி போயிட்டு வந்தாலும் சரி, தினகரனோ சசிகலா போயிட்டு வந்தாலும் அர்த்தம் அதுதான். ஏன்னா கடந்த காலங்களில் தங்கமணி வேலுமணி எத்தனை தடவை போயிட்டு வந்தாங்கன்னு எல்லாரும் பார்த்தோம். ஆட்சியில் இருக்கிற போதே ஊரக வளர்ச்சித்துறைக்கு நிதி தரலைன்ட்டு நிர்மலா சீதாராமன் மனு கொடுக்க போனோம்பாங்க. ரயில்வேக்கு நிதி ஒதுக்கல, ரயில்வே திட்டங்களை அறிவிக்கலன்னு நிர்மலா சீதாராமன் எந்த எனக்கு எடுத்தாலும் நிர்மலாட்ட போறீங்கன்னா காரணம் இதுதான்பாங்க. அந்த அமைச்சரை பார்த்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப பேசுனது ஊரக வளர்ச்சித்துறையை பற்றியோ ரயில்வே துறையை பற்றியோ அல்ல, எடப்பாடி சொன்ன செய்தியை போய் சேர்க்க போயிருக்கிறாங்க. அதே மாதிரிதான் இப்போ டெல்லிக்கு போனாலே ஒரு விஷயம் இருக்குன்னா தினகரன் சொன்ன அந்த கருத்தையும் நான் புறக்கணிக்க மாட்டேன். அந்த புள்ளியையும் இயல்பை மீறி பேசி இருக்கிற செங்கோட்டையினுடைய செயல்பாடை வச்சு பார்த்தா அப்போ எடப்பாடிக்கு எதிராக அல்லது ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடி அவரை நவர்த்திட்டு ஏதோ நடக்க போகுதோ அப்படின்னு சில வாரங்கள் ஏதோ நடக்க போற தகவல் வந்துகிட்டு தான் இருக்கு. என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமா தான் காத்திருக்கேன்.